வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத கடகராசி பலன் பகுதி 2. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது. செப்டம்பர் மாத கடகராசி பலன் பகுதி 2 விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவில் கடகராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கடகராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் பற்றி நாம் பேசினால், கடகராசி மக்களின் காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்குள் உள்ள வேலையின் காரணமாக சாதாரண காதலில் பிரிவு ஏற்படும், பிரிந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. கடகராசிக்கு 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் 12ஆம் வீட்டில் இந்த மாத தொடக்கம் முதல் இறுதி வரை இருப்பார். அதாவது உங்கள் அன்புக்குரியவர் சில முக்கியமான வேலைகளுக்காக வேறு ஊருக்கு, வேறு நகரத்துக்கு, வேறு நாட்டிற்கு செல்ல வேண்டிய சூழலும் இருக்கிறது. இதனால் நீங்கள் காதலர்கள் இருவரும் சிறிது நேரம் உங்களின் காதலரை பிரிந்து இருப்பதற்குண்டான சூழல் இருக்கிறது. இது உங்களிடையே சிறிய காதலின் தூரத்தை உருவாக்கி தரும். இருப்பினும் குரு பகவான் வியாழன் 11ஆவது வீட்டில் அமர்ந்து 5வது மற்றும் 7வது வீடுகளை சமமாக பார்ப்பார். இதனால் உங்கள் காதல் முதிர்ச்சி அடைந்தது போல் உண்மையை உணர்ந்து இருக்கும். அதனால் பலனை பெற்று நலமாக வாழ்வீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் அதிகமாக சார்ந்து அன்புடன் பாசத்தை கொட்டி வாழ்வீர்கள். ஒருவரை ஒருவர் நம்பி வாழ்வீர்கள். முதலில் நீங்கள் பயந்தாலும் உங்கள் அன்புக்கு குறைவதற்கு பதிலாக அன்பு அதிகமாக காதலுடன் வளரும். நீங்கள் உங்களின் உறவு மற்றும் நண்பரின் காதல் திருமணத்திற்கு செல்வீர்கள். மேலும் உங்கள் காதலியுடன் நீங்கள் அதை பற்றி மனமகிழ்ந்து பேசி விவாதிக்க முடியும். இதனால் உங்களின் இரு தரப்பினரின் ஒப்புதலுடன் உங்களின் காதல் திருமணமாக மாறுவதற்குண்டான சூழலுக்கு முன்னெடுத்து செல்வீர்கள். மேலும் உங்கள் காதல் திருமணமும் வரும் சில மாதங்களில் நடைபெற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. கடகராசியில் திருமணமானவர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்களுக்குள் எச்சரிக்கை மணி ஒலித்து கொண்டே இருக்கும். கடகராசி மக்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கும் என்றாலும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் தங்களின் வாழ்க்கை துணை குடும்பத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டிருப்பதாலும் மகன்மார்களுடன் நல்ல தொடர்பு நிலையில் வாழ்வார்கள். இருப்பினும் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்து 7வது வீட்டை பார்ப்பதால் இடையில் ஏதாவது கடுமையாக கருத்து பரிமாற்றங்களும் அல்லது பேச்சுகளும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சிலருக்கு மனதை வருடும். சனி பகவானை பார்த்து சூரியன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். இதன் விளைவாக நீங்கள் உங்களின் வாழ்க்கை துணையுடன் தொடர்பு கொள்வது உங்களுக்கு சாத்தியமாகும். இருப்பினும் இதில் சிறந்த அம்சம் என்னவென்றால், 7வது வீட்டில் வியாழனின் அமிர்த பார்வை உங்களின் திருமண வாழ்க்கையை பாதுகாக்கும் மற்றும் உங்களுக்கிடையேயான உறவை இனிமையாக தொடர்ந்து நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். இதன் விளைவாக உங்கள் உறவு படிப்படியாக மேம்படுத்து பரஸ்பர அன்பில் முடியும் மற்றும் நீங்கள் இருவரும் ஒருவராக மாறி குடும்ப உறவில் மக்களுடன் அதிகம் இணைந்து மகிழ்ந்திருப்பதை நீங்களே மனதில் சந்தோஷப்படுவீர்கள். கடகராசியின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் சார்ந்து பார்க்கும்பொழுது, இந்த மாதம் கடகராசி மக்களின் குடும்பத்தில் கலவையான பலன்களை பெற்று மகிழ்ந்து வாழ்வார்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். இது ஒரு சாதகமான நிலையாக இருக்கும் உங்களுக்கு. இதனால் உங்களின் குடும்பத்தில் புகழையும் உங்கள் குடும்ப பெரியவர்களின் மதிப்பையும் அவர் பலப்படுத்துவார். மேலும் அனைவருக்கும் தகுந்த மரியாதையும் ஆதரவும் கிடைக்கும் வகையில் உங்கள் குடும்பத்தின் நெருக்கம் அதிகரித்து பரஸ்பரம் அன்பு மிளிரும். இருப்பினும் பிற்போக்கான நிலையில் இருக்கும் சனி பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து சூரியனை பார்ப்பதால் பரஸ்பர மனக்கசப்பு ஏற்படவும் சூழல் இருக்கிறது என்பதால் கடகராசி மக்கள் தங்களின் செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் குடும்பத்தில்
தங்களின் மாமியார் பக்கத்தில் உள்ள உறவுகள் எவருடனும் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நலமாகும். செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் 3ஆம் வீட்டிற்கு நுழைவதால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப உறவுகளின் நிலைமையில் கூடுதல் முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் செப்டம்பர் 18ஆம் தேதி உங்களின் 4ஆம் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். இதனால் குடும்ப ஒற்றுமை ஓங்கி அன்பும் பாசம் மேம்பட்டு நலமாக வாழ்வீர்கள். இருப்பினும் மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் தாயார் அவரது உடல்நலம் சார்ந்த சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். எனவே நீங்கள் அவரை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. செப்டம்பர் 23ஆம் தேதி சூரிய பகவான் ஏற்கனவே இருக்கும் கன்னிராசியில் புதன் 3ஆவது வீட்டிற்கு நுழைகிறார். இது உங்கள் சகோதர சகோதரின் உங்கள் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும். பரஸ்பர பாச உணர்வை அதிகரிக்கச் செய்வார். ஒருவருக்கொருவர் யோசனைகளிலிருந்தும் அதன் செயல்களிலிருந்தும் லாபம் பெறுவீர்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் அவரவர் வேலைகளில் உதவியாக இருப்பீர்கள். இவை அனைத்தும் உங்களுக்குள் நல்லதொரு ஆரோக்கியமான இணைப்பை உருவாக்கும். இந்த மாதம் முழுவதும் கடகராசி 3ஆவது வீட்டில் குரு பகவான் தன் 5ஆம் பார்வையாக செல்வாக்கு செலுத்துவார். இது உங்களுக்கு வெற்றியை தரும். 3ஆவது வீட்டில் செவ்வாயின் அம்ச பார்வையினால் தங்களின் சகோதரருடன் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்த முயற்சிப்பார். இருப்பினும் வியாழன் எல்லாவற்றையும் சுகமாக கையாளுவதன் மூலம் உங்களை அவர் மகிழ்விப்பார், நல்வழிப்படுத்துவார். கடகராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் கடகராசி மக்களின் தங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது. தற்சமயம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டிலும் சனி பகவானும் 8இல் பிற்போக்க நிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்துடன் நீங்கள் சாதாரணமாக தென்பட்டாலும் மிகுந்த கவனமாக தங்களின் உணவில் மற்றும் தேக பராமரிப்பில் இல்லாமல் இருந்தால் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வியாதி தொற்று உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அன்றாடம் உங்களின் உணவு பழக்க வழக்கங்கள் கவனம் செலுத்தினால் பெரிய நோய் வரும் சிரமங்களை தவிர்த்து நல்லதொரு ஆரோக்கியத்தை நன்கு உங்களால் பாதுகாக்கவும் பராமரிக்க முடியும். உங்களுக்கு ஏதேனும் காயம் அல்லது விபத்து ஏற்பட்டால் உடனுக்குடன் மருத்துவரை அணுகுவது நன்று. மற்றும் கடகராசி மக்கள் தேவையற்ற மற்ற மக்களுடன் மோதலில் ஈடுபடுவதை இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும். இந்த மாதத்தின் 2ஆம் பகுதி அதிக நன்மைகளை அளிக்கும் மாதமாக இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக மேம்பட்டு இருக்கும் என்று நம்பலாம். கடகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் சுற்றம் பார்த்து கவனமாக பேசுவதும் உரையாடல் செய்வதும் உங்களுக்கு நலமாகும். முதலீடுகளை விட தற்சமயம் வங்கியில் சேமிப்பது உங்களுக்கு எதிர்கால நன்மைக்கு உகந்ததாக இருக்கும். ஆகவே அதிகமான முதலீடுகளில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது. தாங்கள் செய்யும் தொழிலுக்கு தேவையான நுட்ப அறிவை உடனுக்குடன் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தங்களின் குடும்ப உறவுகளை மதிக்கவும் உங்களின் துணையை போற்றவும் செய்தால் உங்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிக்கும் என்பதை நம்பலாம். ஒவ்வொரு நாளும் முருகரை வணங்கி அவரின் சண்முக கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். திங்கட்கிழமைகளில் சங்கரர் மற்றும் அன்னை பார்வதியை வணங்குவது, சிவபெருமானை வணங்குவது நல்லது. மற்றும் புதன் அன்று விநாயகப் பெருமானை தவறாமல் வணங்குங்கள். உங்களின் குடும்ப பெண்களை போற்றுங்கள், யாவும் நலமாகும். முடிந்தால் வியாழன் அன்று ஆள்காட்டு விலையில் தங்க மோதிரத்தில் உயர்தர புஷ்பராக ரத்தினத்தை அணிவது நன்மை தரும். இல்லையென்றால் மஞ்சள் நிற கைத்துண்டை உடன் வைத்திருங்கள். இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். வணக்கம், நன்றி.